இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் லிங்க். ஓகேங்களா? அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவில் அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. எங்கன்னா சென்னை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு பார்த்துடலாம். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது வந்துட்டு நீங்கள் இப்போ ரீசெண்டாக பிடிச்ச பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். அதை வந்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒட்டிடணும். பதவியின் பெயர் இது வந்து நம்ம இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன பதவி இருக்குது, வேக்கன்சிஸ் எவ்வளோ, சேலரி எவ்வளோ அப்படின்ட்டு இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பெயர். ஓகேங்களா? உங்களோட பெயர் வந்து இங்கே நீங்கள் குறிப்பிடணும். தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் அல்லது பாதுகாவலர் பெயர், 3ல் ஏதாச்சும் 3 பேர் இங்கே குறிப்பிட்டால் போதும். அடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது. இது வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதோட அதில் பள்ளிச்சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் அதனோட ஜெராக்ஸ் வந்து இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணணும். பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்ட்டு குறிப்பிட்டுக்கோங்க. நிரந்தர முகவரி இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ தட் போஸ்ட் மூலிமா ஏதாச்சும் வர சான்சஸ் இருந்தால் அதில் தான் அவங்க அனுப்புவாங்க. 12 இலக்க ஆதார் அட்டை எண். ஓகேங்களா? அது வந்துட்டு கொடுத்துக்கோங்க, கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கைபேசி எண் இது வந்துட்டு வேலிடான்னு பார்த்துக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி இமெயில் அட்ரஸும் நீங்கள் கொடுக்கணும். மதம் என்னென்னா அதில் வந்துட்டு ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு இந்த டேட் படி 18 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. கல்வி தகுதி மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் குறிப்பிட்டால் போதும். அடுத்து இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும். அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதனோட சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே ஆம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நன்னடத்தை சான்று வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் இருந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்கூலில் நீங்கள் போய் கேட்டிங்கனாவே தருவாங்க, வாங்குகிற மாதிரி இருக்கும். அதுவுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஏதாச்சும் கேஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம், பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் இதெல்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. அது சப்போஸ் நீங்கள் இப்போது ஒர்க் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக உங்களோட பெயர் இங்கே போட்டுட்டு கீழே சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இது முடிஞ்சிடும். இந்த அப்ளிகேஷன் பின்னாடி என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா பள்ளி சான்றிதழ் கூட கொடுக்கலாம். அடுத்து ஆதார் அட்டை ஜெராக்ஸு. இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் நீங்கள் அப்படின்ட்டு நிரூபிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதனோட சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. கல்வி சான்று. ஓகேங்களா? அதனோட ஜெராக்ஸும். நன்னடத்தை சான்று அதுவுமே கேட்டிருக்காங்க. அனுபவ சான்று எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா. நெக்ஸ்ட்டு சுய விலாசமிட்ட ரூபாய் 35க்கான அஞ்சல் தலை ஒட்டி தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? 35 ருபீஸ் உள்ள ஸ்டாம்ப் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி தான் இதை நீங்கள் அனுப்பணும். இப்போ வந்துட்டு வேக்கன்சிஸ் போஸ்ட் இதெல்லாமே பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எங்கே அப்படின்னா சென்னை மாவட்டத்தில் இருக்குது. என்றைக்கு இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க அப்படின்னா 10ஆம் தேதி வந்துட்டு வெளியிட்ருக்காங்க. இதுக்கான பதவியின் பெயர், ஊதியம் இதெல்லாமே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா மேலக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இதற்கான சேலரி 15,000லேருந்து 48,000க்குள்ள அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் தகுதிகள் என்ன அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இசைத்துறையில் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 2 குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பரிச்சாரகர். ஓகேங்களா? இதற்கான போஸ்ட்டுக்கு 13,200லேருந்து 41,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. வேக்கன்சிஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. இதில் தகுதிகள் பொறுத்தவரை தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் திருக்கோயிலில் வந்துட்டு நெய்வேத்தியம், அது மட்டும் இல்லாமல் பிரசாதம். ஓகேங்களா? இதெல்லாமே நல்லா தயார் பண்ணுறவங்க ஆட்களாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருக்கோயிலுடைய பழக்க வழக்கங்கள் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு வைகாசனம், ஆகமப்படி பூஜை மற்றும் சடங்குகள் நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு சில பூஜைகள்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட். இதுக்கு வந்து 12,000லேருந்து 39,000 வரைக்கும் அவங்க சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. குறைந்தபட்ச மினிமம் குவாலிஃபிகேஷனும் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு அத்தியாபாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு 11,000லேருந்து 36,000க்குள்ளே உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆகம பள்ளி இல்லைன்னா அரசு சார்ந்த வேத பாட சாலையில் வந்துட்டு நீங்கள் 3 வருஷம் வந்து படித்து அதில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பகல் காவலர் போஸ்ட்டுக்கு 11,000லேருந்து 36,000 வரைக்கும் அவங்க வேக்கன்சி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வேக்கன்சி ஓகேங்களா, அது வந்து சேலரி இது ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இரவு காவலர் அவருக்குமே வந்துட்டு சேலரி ஒன்றே தான். வேக்கன்சிஸும் ஒரு வேக்கன்சி, குவாலிஃபிகேஷன்ஸும் சேம். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். திருவழகு இந்த போஸ்ட்டுக்கு 10,000லேருந்து 31,000 வரைக்கும் அவங்க சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸுமே ஒரு வேக்கன்சி, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது ஒரு டைப் ஆஃப் இது இரவு காவலருக்கு 10,000லேருந்து 33,000, அதுக்கு வந்து 2 வேக்கன்சி. திருவழகுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வேக்கன்சிஸும் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே அப்படின்னா சேத்துப்பட்டு, சென்னையில் சேத்துப்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து உங்களுக்கு போடுவாங்க. நெக்ஸ்ட்டு எழும்பூர், அடுத்தது கீழ்பாக். ஓகேங்களா, அங்கே வந்துட்டு இந்த போஸ்ட் எல்லாமே போடுவாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஃபீஸ் டைமில் மட்டும்தான் ஏற்கப்படும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்து அவங்களோட ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்படி தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் அந்த ஃபுல் வீடியோஸான நோட்டிஃபிகேஷன்ஸ். டிஎன் ஜாப்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.